அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது என்னென்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தா 8th 10th 12th அப்புறம் வந்து எனி டிகிரி டிப்ளமோ ஆர் பிடெக் ஏன்னா எது வேணாலும் படிச்சிருக்கலாம். இது டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தா வேகன்சிஸ் வந்து 4900க்கு மேற்பட்ட வேகன்சி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 25,000லேருந்து 80,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து ஆன்லைனில் தான். இதோட லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 20/1/2021 வரைக்கும். இது வந்து பார்த்தா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் கிடையாது. போஸ்டிங் வந்து எக்ஸாம் கிடையாது. டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட் தான். டேரக்ட் இன்டர்வியூ வச்சு அதில் வந்து பார்த்தா இது அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தா அசிஸ்டன்ட்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் பல போஸ்டிங் இருக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட் மேல் அண்ட் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வாங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்பதை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். வாங்க வெப்சைட்குள்ளே போகலாம். இதாங்க அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இது போடுறோம். இந்த வெப்சைட்லேருந்து தான் ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் நேஷ்னல் கேரியர் சர்வீஸில் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ரெக்யூர்மெண்ட் வந்து இருக்கும். நம்ம வந்து பார்த்தா இது தேடி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏன்னா பல ரெக்யூர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு வேக்கன்சி வந்து பார்த்தா எத்தனை வேக்கன்சி சொல்லியிருக்காங்கன்னா இதை பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் வந்து 4900 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தா டேட்டா என்ட்ரி ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறதுல சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், டெக்னிக்கல் ட்ரைனி ஏன்னா பல போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கான எப்படிலாம் அப்ளை பண்ணுறதுனா பல போஸ்டிங் சொல்லியிருக்கனால நம்ம எல்லாத்தையும் ப்ரீஃபாக பார்க்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒன்று வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் வந்து பார்த்தா ஜாப் லொக்கேஷன் வந்து தூத்துக்குடி, தஞ்சாவூர், சிவகங்கை, கோயம்புத்தூர் என்ன சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து பார்த்தா எதுவும் சொல்ல ஸ்பெசிஃபிக்காக. ஸ்கில்லு வந்து பார்த்தா டைரக்ட் சேல்ஸாக இருக்கணும். இப்போ வாங்க அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது அப்ளை கொடுத்தோடனே என்ன கம்பெனி பார்த்தா இன்ஃபோநெட் என்டர்பிரைசஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஏன்னா ப்ரைவேட் லிமிட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஜாப் டைட்டில் வந்து பார்த்தா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். ஆர்கனைசேஷன் வந்து கம்பெனி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியும். இது வந்து டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 0 to 4 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் தான். தூத்துக்குடி, தஞ்சாவூர், அப்புறம் சிவகங்கை, கோயம்புத்தூர்னு. அதை வந்து ஸ்கில்ல வந்து என்ன கேட்குறாங்கன்னா சேல்ஸ் வந்து டைரெக்டாக சேல்ஸ் பண்ணோம். ஜாப் வந்து பார்த்தா ஃபுல் டைமில் தான் இருக்கும். வேஜஸ் வந்து மந்த்லி தான் போடுவாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தா 31/12/2020. அதாங்க வேரியஸ் போஸ்ட்டுக்கு வேரியஸ் லாஸ்ட் டேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வேரியஸ் டேட் சொல்லியிருக்காங்க. இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 31/12/2020 சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தா ஜெண்டர் தான் ப்ரெஃபரன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா யார் அப்ளை பண்ண தான் மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எச்எஸ் ப்ரெஃபர்டு வந்து பார்த்தா இல்லை. நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் எத்தனை இதில் இருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் வந்து 20 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுறவங்க இந்த இதில் போய் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஏஜ் பிட்வீன் வந்து இது அப்ளை இருக்குதுங்களே அதில் வந்து அப்ளை பண்ணிட்டு பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அப்ளை பண்ணதால் பிரிண்ட்டு வந்துடும். ஏஜ் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா 20 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தா 13/12/1995 இது 2000 வரைக்கும் பர்த் ஆனவங்க இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.